ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் முள்ளங்கி இப்படி செஞ்சு பாருங்க. முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது போல் முள்ளங்கி வாங்கி முட்டை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம சாப்பிடும்போது முள்ளங்கி பொரியல்னே நினைக்க மாட்டாங்க, முட்டை பொரியல் தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்ளங்கி முட்டை பொரியல் செய்கிறதுக்காக நான் 1 கிலோ முள்ளங்கியை இது போல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மேலே இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை தோல் சீவி எடுத்துக்கலாம். இது நல்லா தோல் சீவி இப்போ எடுத்தாச்சு. தோல் சீவின முள்ளங்கியை இப்போ இது போல் திருகி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திருகி எடுத்தது அப்படி ஒரு பிளேட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த முள்ளங்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சீவி வச்சுருந்தல முள்ளங்கி அதை எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது போல் எண்ணெயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. முள்ளங்கிலே ஈரப்பதம் இருக்கும். இந்த முள்ளங்கியோட பச்சை வாசனைலாம் நல்லா குறைஞ்சி வரணும். அதுக்காக நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உப்பு எல்லாம் எல்லாத்துக்கும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டா போதும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த ஆவிலேயே இந்த முள்ளங்கி நல்லா வெந்து வரும். இதுலேயே முள்ளங்கியில் ஈரப்பதம் வரும்ன்றதுனால தண்ணி எதுவும் நான் சேர்க்கவே இல்லை துளி கூட. இந்த முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு இந்த முள்ளங்கி ஈஸியாக வெந்து வரும். அது இல்லாமல் இந்த பச்சை வாசனையும் குறைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஈரப்பதம் குறைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது நல்லா வெந்தும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய் நெடியெல்லாம் இந்த ஈரப்பதம் குறைய குறைய இந்த மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறைஞ்சி வரும். அதனால் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு இதையும் மூடி போட்டு நல்லா அப்படியே மிளகாய் நெடியெல்லாம் குறையிற அளவுக்கு முள்ளங்கியும் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு. இப்போ ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த நேரம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு எத்தனை முட்டை நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அத்தனை முட்டை எடுத்து சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ முள்ளங்கி எடுத்தேன், அதனால் 6 முட்டை போல் எடுத்துக்கினேன். முட்டை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். முட்டை சேர்த்துட்டு கலந்து கொடுக்கும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் இந்த முட்டையும் நல்லா வெந்து வரும். இந்த முட்டையும் முள்ளங்கியும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் தான் இந்த பொரியல் சாப்பிடும்போது முட்டை பொரியல் போலவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இந்த முட்டையில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டதுன்னா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே உங்கள் ஸ்டவ் ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஈரப்பதம்னா நல்லா குறைஞ்சி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகும். வாரத்துக்கு 2 முறையாவது இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பாடு கூட சாப்பிட வேண்டாம், இந்த பொரியல் எடுத்து சாப்பிட்டா போதும். உடம்புக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், வெயிட் லாஸும் ஆகும். முள்ளங்கி பிடிக்காத குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா எங்கள் வீட்டில் முள்ளங்கினாவே தூரமாக ஓடுற பசங்க இது போல் பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.